உங்களுக்கு தைராய்டு இருக்குன்னா நான் சொல்ல போற இந்த 3 இம்பார்ட்டன்டான ஃபுட் தாங்க உங்க தைராய்டு லெவலை கண்ட்ரோல்ல வச்சுக்கும். இதை மட்டும் எடுத்து பாருங்க, தைராய்டு லெவல் இனி இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. நான் உங்க டாக்டர் பிரவீன் ராஜ், பிசிஷியன் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஹெல்த். நான் சொல்ல போற 3வது ஃபுட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. நம்பர் 3, அயனுங்க. தைராய்டு பெராக்சிடேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் நம்ம தைராய்டு ஹார்மோன் லெவல்ஸை ரெகுலேட் பண்ணுது. அது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அயன் லெவல்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ அயன் ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வேணும்னா அயன்னு கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் உங்க லிங்கை டிஎம் பண்றோம். நம்பர் 2, மயோஇனிஸ்டால். தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் டிஎஸ்ஹெச் தான் தைராய்டு கிளாண்ட்ல இருந்து தைராய்டு ஹார்மோனை நம்ம உடம்புக்குள்ள சுரக்க வைக்குது. இந்த மயோஇனிசிட்டால் என்ன பண்ணுதுன்னா டிஎஸ்ஹெச்சோட சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்தி கொடுக்குது. அது மட்டும் இல்லாம தைராய்டுக்கு அகேன்ஸ்டா ஆட்டோ ஆன்டிபாடிஸ் ப்ரொடக்ஷனையும் குறைச்சிருதுங்க. இது அதிகமா இருக்க ஃபுட்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் லைக் ஆரஞ்சு, லெமன், மஸ்க்மெலன் எல்லாம் இது இருக்கு. அது போக ஹோல் கிரெயின்ஸ் லைக் பிரவுன் ரைஸ், ஓட்ஸ் அண்ட் சுண்டல் எல்லாம் இது அதிகமா இருக்குங்க. நம்பர் 1, செலீனியம். இந்த செலீனியம் தாங்க தைராய்டு ஹார்மோன்ல T4 T3 கன்வெர்ட் பண்ணி நம்ம உடம்புல ஆக்ஷன் செய்ய வைக்குது. ஸோ இந்த செலீனியம் எதுலலாம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரசிலியன் நட்ஸ். இதை நீங்கள் ஒரு நட் எடுத்தாலே உங்களுக்கு டெய்லி தேவையான செலீனியம் கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முட்டையிலையும் இது அதிகமாக இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக ரெகுலராக எடுத்து பாருங்க, கண்டிப்பாக உங்கள் தைராய்டு லெவல்ஸ் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ தைராய்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.